ராஜரெடி மகனே எழுந்தருக, ஓ வள்ளியம்மாளின் மகனே எழுந்தருக, ஓ மஞ்சள் ரூபனே மகாராஜா सतगुरु महाराज Sami. ओम निद्रकरास्वरूपाय नमः, ओम रंजनस्वरूपाय नमः, ओम परिपूर्ण स्वरूपाय नमः, ओम ब्रह्म दिव्य दोष हृदय नमः, ओम उपदिव्य दोष हृदय नमः, ओम क्षेत्र ज्ञान रूपाय नमः, ओम सर्वसाधि स्वरूपाय नमः, नमः, ओम अक्षरानंदात्मे नमः, ओम अभिक्रीदानंदात्मे नमः, ओम अनंतानंदात्मे नमः, ओम अक्षरानंदात्मे नमः, नंदात्मे नमः, ओम अक्षरान देवानंदात्मे नमः, ओम अत्र ज्योत्यानंदात्मे नमः, ओम अनुवानंदात्मे नमः, ओम अंतरिक्षानंदात्मे नमः, ओम वैष्णवानंदात्मे नमः, ओम अक्षेस्यानंदात्मे नमः, देहानंदात्मे नमः, ओम अमनानंदात्मे नमः, ओम अमृतानंदात्मे नमः, ओम अगवानंदात्मे नमः, ओम अरूपानंदात्मे नमः, ओम अमत्रानंदात्मे नमः, ओम अधिक्रियानंदात्मे नमः, ओम अभिज्ञानंदात्मे नमः, ओम अपरानंदात्मे नमः, ओम अयोक्तानंदात्मे नमः, ओम अवगारानंदात्मे नमः।
சமாதி பெரியாரோட சமாதிங்களா? துரைநாத சாமிகள் மாலந்தூர் இது. சரி. இவர் வந்து நரசிங்கபுரத்தாண்ட அல்லானந்த தாத்தாவோட உபதேசம் வாங்கிக்கினவர். அவர் வந்து 1900 பிறந்தவர். பிறந்து இந்த நிலத்தெல்லாம் அவர் இது மேலே வள்ளலார் இது மேலே அகசிய மரபு நிஜானந்த யோகி தர்மப்பேடனை இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. எழுதி வச்சுட்டு அப்புறம் எனக்கு பிறகு என் தம்பி தான் இந்த தம்பிக்கு எழுதி வச்சார் ஜெகநாத சாமிகளுக்கு. ஜெகநாத சாமிக்கு அந்த சொத்தை அழிக்காத அப்படியே வச்சுட்டு யார் மேலே எழுதியும் கொடுக்கல, எதுவும் செய்யாத அவர் அப்படியே போய் அவர் உக்காந்துட்டார் சமாதிக்குள்ள. ஐயாவோட பொண்ணுங்களா? ஜெகநாத சாமி மகள். உங்கள் பேருமா? ருக்மணி. சின்னவர் வந்து அவர் எப்போ சமாதி அடைஞ்சார்? அண்ணாண்ட சின்னவரோட சமாதி. இப்போ இவர் அண்ணா ஒரு தம்பிங்களா? தம்பி. 2 பேரும் வந்து அவர் சொல்லும் போது மாதிரி ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க அப்படின்னு ஒரே தாய் வயிற்றுல இவங்க வந்து 4 பிள்ளை 5 பொண்ணு 9 பேர் பார்த்தாங்க. அப்படிங்களா? அதில் எல்லாரும் செத்துட்டு இவர் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளை, எங்கள் அப்பா தான் லாஸ்ட் பிள்ளை. அவர் தான் லாஸ்ட், பெரிய சின்னவர் தான் லாஸ்ட். சரி. முதல் பிள்ளையும் கடைசி 9வது பிள்ளையும் சமாதி அடைஞ்சிருக்காங்க. சமாதி அடைஞ்சிருக்காங்க. எங்கள் ஆயா பேர் வள்ளி அம்மா. நல்லா வளர்த்தாங்க பிள்ளைங்களே எல்லாருக்கும். அங்கே எங்கள் வீட்டை எடி பார்த்தாலும் ஒரு 65 வருஷமாக சாப்பாடு வள்ளலார் அன்னதானம் போட்டுனே தான் இருக்கும். தைப்பூசு வள்ளலார் ஊர்வலம் வர வச்சு போடுவாங்க. இவர் வந்து மண்டலாபிஷேகம் பண்ணி நிற்கிறார். புது குப்பத்தில் ஒரு 3 குரு பூஜை, தேர்வழி இங்கே ஆத்துப்பாக்கம் பெரியபாளையம் ஆத்துப்பாக்கத்தில் ஒரு 5 குரு பூஜை, அப்புறம் தேர்வழியில் ஒரு பூஜை, கரடிப்புத்தூரில் ஒன்று, மண்ணாங்குப்பம் ஒன்று, இதெல்லாம் இவர் மண்டலாபிஷேகம் பண்ணினார். சிவனுக்கு எப்படி அபிஷேகம் அதேமாரி அபிஷேகம். 2வது வந்து எங்கள் அப்பா வந்து இந்த ஊரில் வந்து ஒரு 5 அபிஷேகம் பண்ணினார். தேர்வழி ஆத்துப்பத்தில் 2 அபிஷேகம், அவர் குருவாண்டியே நரசிங்கபுரத்தில் ஒரு அபிஷேகம், அப்புறம் வந்து கும்படிப்பூனில் ஒரு 2 அபிஷேகம். அந்த ரெட்டம்பேடை ரோடு போதே சிவன் ஆலையில் அந்த கோயிலில் தான் வந்து அபிஷேகம் பண்ணும்போது சங்கராச்சாரியார் வந்தார் காரத்துக்கு. ஜெகா நீ நல்லா இருப்படா, இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் நடக்குதுடா, எங்கே புகழடா உனக்குன்னு சொல்லிட்டு போனார். அவர் நான் பார்த்தேன். காரத்தை நிறுத்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். காஞ்சிபுரம் நான் போகிறேன், நீ பத்திரமா அபிஷேகம் பண்ணின்னு சொல்லிட்டு போனார். 3 மணிக்கு வந்தார், 4 மணிக்கு அப்பாவுக்கு அபிஷேகம். ரொம்ப சந்தோஷமா. அப்போ ஒரு 35 நாள் அப்போ வந்து சித்திரை மாதம் அப்போ பூஜை சித்ரா பவனி பூஜை தான் எங்கள் அப்பாவுக்கு அபிஷேகம் நடக்குது. நோட்டீஸ் எல்லாம் அடிச்சுட்டாங்க. எல்லோரும் போட வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஜீவ சமாதி அடிப்பார். பொன்னிலேருந்து ஒரு சாமியார் வந்தார். அவர் என்ன சொல்லி ஜீவ சமாதி அடிப்பார், ராத்திரி எனக்கு சிவம் வந்து என்கிட்ட சொல்லிட்டாருன்னு அவர் வந்து சொல்கிறார். பொன்னியில் இருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கூட சமாதி ஆப்பாருன்னு எங்கள் அப்பா சொல்கிறார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது எங்கள் அப்பா வந்து என்ன செய்தார், நீ வைகாசி மாதம் சமாதி ஆப்பாருன்றார். கண்ணிலேயே அப்படி ஞானத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் கண்ணிலேயே பார்த்துன்னு, நீ இப்போ வைகாசி மாதம் உனக்கு சமாதினார். அவர் சமாதி ஆகிட்டார். அவர் வந்து 6 மாதம் பார்த்து அவர் சமாதி ஆகிட்டார். உடனே பொன்னையில் இருந்தது. இவர் வந்து சமாதி ஆகும்போது ஒரு 35 நாள் இருந்தார். நல்லா குளிச்சுட்டு வீட்டில் படுப்பார். துணியெல்லாம் அப்படி அவுத்து வச்சுட்டு எங்களெல்லாம் வெளியே தேய்ச்சிட்டு அது பாட்டு சாமி கும்பிட்டு இருப்பார். அவர் வந்து எங்கெங்கே மாறணுமோ அங்கங்கே மாறுவார். பிரம்ம எங்கார் இது போவார். மனவிழி பூத்திட பாட்டிட சேர்த்திட மனவிழி பூத்திட பாட்டிட சேர்த்திட மனவிழி பூத்திட பாட்டிட சேர்த்திட மனவிழி பூத்திட பாட்டிட சேர்த்திட
நாங்கள் மாலந்தூர் ஜெகநாத சுவாமியார் மடத்துலேருந்து பேசுகிறோம். இந்த கிராமத்தில் துரையானந்த சாமி 1900 பிறந்திருக்காரு. 1985 வள்ளலார் கோயில் கட்டியிருக்காங்க. திறப்பு விழா நடந்துச்சு. 1987 ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவர் சமாதி ஆன பிறகு அவர் பழைய மரத்தில் வந்து பாட்டு கேட்குறது, பிள்ளை இருக்க வருவாங்க. இங்கே தான் தண்ணி பிடிப்பாங்க. இந்த ஊர் ஜனமே அந்த கிணத்துல தான் தண்ணி எடுப்பாங்க. அந்த காலத்தில் அந்த இடத்துல வர சொல்ல பாட்டு சவுண்டு கேட்கும். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து பாட்டு பாடுறாரு, அவர் ஜீவ சமாதி ஆகிட்ட பிறகு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ஊர் ஃபுல்லாகவே தெரியும். ஞான புக்குங்களை சுமந்து ஆற்றுக்கு அண்ணாண்ட போய் விற்றுட்டு வருவார். அருளானந்த சாமி கிட்ட தான் அவர் குரு. துரையானந்த சாமியோட குரு யாருன்னா அருளானந்த சாமி அரக்கோணம். அருளானந்த சாமியுடைய சீடராகிய துரையானந்த சாமி மற்றும் ஜெகநாத சாமி. இவர் வந்து 1910 பிறந்திருக்காரு. ஜெகநாத சாமியார். அவங்க 9 பேர் பிறந்தவங்க. இவர் வந்து லாஸ்ட் ஆள் ஜெகநாத சாமியார். இவங்க 2 பேரும் வந்து ஒரே வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அக்கா தங்கச்சி. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஜெகநாத சாமியாருடைய மனைவியும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. நான் 3:30 மணிக்கு கரெக்டாக எங்கள் ஐயா வீடு திறக்கிறாரு, அப்போ தான் நான் என் ஜீவன் போகுது சொல்லிட்டு டாக்டர் காசெல்லாம் எண்ணி கொடுத்துட்டு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அந்த அம்மா குளிச்சுட்டு வளையல் போட்டுட்டு எனக்கு பூவை போட்டு எல்லா வேலையும் முடிச்சின்னு வீட்டுக்கிட்டுன்னு வர சொல்ல எங்கள் ஐயா வீட்டிலேருந்து சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வராங்க. அப்போ எங்கள் பெரியம்மாவும் எங்கள் சித்தப்பா எங்கள் அம்மா எல்லாமே பார்த்தாங்க. மாரியம்மாவுக்கு அங்கே சமாதி இருக்குது. ஜெகநாத சாமியோடைய மனைவிக்கு. ஜெகநாத சாமியார் வந்து 6/4/2021 ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இது 3வது வருஷம் குரு பூஜை நடந்திருக்கு. அவர் வந்து நிறைய சித்தெல்லாம் தெரியும். இவருக்கும் தெரியும், பெரியவருக்கும் தெரியும். எனக்கு பெரியவர் வந்து குழந்தையில தான் தெரியும். ஆனால் அவர் பாட்டு பாடினது, அவர் வெளியில் வர்றது எல்லாம் தெரியும். எனக்கு ஓரளவுக்கு எல்லாரையும் பேர் காட்சி கொடுத்துருக்காரு. இங்கே வள்ளலாரே வந்து போன இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா தாத்தா ரோட்டு வேலை செஞ்சவர் ஜெகநாத சாமியார். ரோட்டு வேலை செஞ்சுட்டு வர சொல்ல இங்கே தண்ணி பிடிக்க வந்தாம்மா, ஐயோ பயமாக இருக்குது இந்த காட்டில் அப்படி. இப்போ இது வந்து காடு, இது இப்போ தான் கிராமமாச்சு. அந்த டைமில் வந்து பார்க்க சொல்ல ஒரு ஜீவன் வந்து முட்டாக்கு போட்டு நின்றுட்டு இருக்குது. சரி ஜெகநாத சாமியார்னு சொல்லிட்டு தான் அவங்க தண்ணி பிடிக்க சொல்ல இவருக்கு பை எடுத்துகிட்டு சைக்கிளில் வராரு. ஜெகநாத், என்ன சாமி நீங்கள் இப்போ தான் அங்கே இருந்தீங்க, எப்போ எதிர வரீங்கன்னா, இல்லைம்மா அதை டிஃபன் பாக்ஸ் பாரு, இப்போ தான்மா வரேன். இல்லை அவங்க முட்டாக்கு போட்டு நீ தானே இருந்தால் தான் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டாலும் அதை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு இவர் தான் வந்து இங்கே வள்ளலாரே வந்து போன இடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா வந்து எல்லார்கிட்டையும் சொன்னார். இவருக்கு 27 மண்டலாபிஷேகம் நடந்திருக்கு. பெரியவருக்கும் மண்டலாபிஷேகம் நடந்திருக்கு. முதல் பூஜை வந்து ஊத்துக்கோட்டை அடுத்த புதுக்குப்பம் கிராமத்தில் ஃபஸ்ட்டு. அப்புறமா வந்து குண்டிபுண்டியில் நடந்திருக்கு, ஆத்துப்பாக்கத்தில் நடந்திருக்கு. பெரியவருக்கும் நிறைய மண்டலாபிஷேகம் நடந்து. இவருக்கும் 27 பூஜை ஜெகநாத சாமியார் நடந்திருக்கு. உயிரோடு இருக்கு சொல்லுவேன். ஆனால் ஐயா ஜீவ சமாதி அடைய சொல்ல வந்து 32 நாள் படுக்கையில் இருந்தார். இறப்பு 32, இறப்பு வந்து 16 நாள், பிறப்பு வந்து 16 நாள், மொத்தம் 32 நாளையில் அவருடைய நிறம் வந்து மாறி மாறி வந்துச்சு. பாம்பு மாதிரி இருக்கும் நாக்கு, ஒரு நாளைக்கு வந்து நீல கலரில் இருக்கும். அது மாதிரி கண்கள் வந்து அப்படியே பல்பு சின்ன மாதிரி இருக்கும். திடீர்னு கண் மாறிடும். அப்புறம் ஒரு கண் ரெட்டு, ஒரு கண் வெள்ளையாக மாறும். அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தார். அது அவர் வந்து கண்ணாடியில் போய்ட்டு உட்காந்துறேன்னா மொத்த துணி அவுத்து போட்டு பூட்டு போட்டு தான் உள்ளே போய் உட்காருவார். எந்த இடம் போகணுமோ அவர் உள்ளே இருந்தே போவார். இங்கே படுத்துட்டு இருப்பார். அவர் நினச்ச இடத்துக்கு அவர் போயிட்டு வந்து மறுபடியும் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஐயா வந்து எங்கள் குடும்பத்தை பற்றியே சொல்லிடுறேன். எங்கள் கணவர் வந்து வெளியூர் வேலைக்கு போயிட்டு இருந்தார். அப்போது எங்கள் பையன் ஒரு கொரோனா டைம் எப்போ வருவாங்க, ராமு ஹரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல அவங்க ஒரு வாரம் ஆகும் வரத்துக்கு, வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். இல்லை 6 மணிக்கு ஆச்சு நான் வந்தேன். அவர் கேட்டது 2 மணிக்கு. 6 மணிக்கு நான் வர சொல்ல கழுத இந்த பாரு செவத்தில் பைக் யாரி ஓட்டின்னு வரான், பின்னாடி ராம உட்காந்து வரான்னு செவத்தில் காணும். ஆனால் என் கண்ணுக்கு தெரியல, அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. உடனே நான் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்ல, அம்மா உங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி 5 மணிக்கே கிளம்பிட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார். நான் இவர் நம்பாமல் ஃபோன் பண்ண. அந்த மேஸ்திரியும் உயிரோடு தான் இருக்கார், பக்கத்து ஊர். அவர் கூட்டு போனவர், அவரும் கேட்டு பாருங்கள். இங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு. இவர் வந்து மண்ணில் வந்து சிட்டிக்கு போடுவார். ஒரு பாம்பு வந்து சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாது. அது மாதிரி வித்தியெல்லாம் தெரியும். ஒரு வீட்டில் ஒரு பேய் இது மாதிரி இருக்குது, குடும்பம் நடத்த முடியல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா இவருக்கும் ஒரு வாரம் தங்கி அரிசி பருப்பெல்லாம் வாங்கி போட்டு அந்த குடியெல்லாம் நிறுத்தி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உபதேசம் செஞ்சு அந்த வழிபாடை சொல்லி கொடுப்பாரு.
கலசம் நந்தி சிவனை வச்சு வருஷம் வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் மண்டல அபிஷேகம் பண்ணுவாங்க. மிச்ச டைம்லலாம் பண்ண மாட்டாங்க. தைப்பூசமானால் வள்ளலார் கொடியேற்றி அன்னதானம் போடுவாங்க. அவருடைய வழிமுறை மொத்தமே வள்ளலார் அகஸ்தியர் வழியில் வந்து வள்ளலாரை கடைப்பிடிச்சவங்க. இவங்க முட்டாக்கு போட்டுட்டு தான் இருப்பாங்க, முட்டாக்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்க.